அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ரிஷபராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிரிசம் 1, 2 பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் குரு, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், சனி, லாபஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், ராகு என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்படலாம். உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். சாமர்த்தியமாக பேச்சு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படலாம். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்குது. தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெறக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும். சிலருக்கு புதிய பதவிகள், கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் உங்களுக்கு தலை தூக்கலாம். உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகக்கூடியதாக இருக்குது. பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் சாதகமான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. கலைத்துறையில் காரிய தடைகள் நீங்கும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகமான ஒரு மாற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குது. கெட்ட கனவுகள் வருவது போன்று தோன்றும். தொழில் முன்னேற்றத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சில ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செவ்வாய் 2, 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் வரலாம். அக்கறையுடன் உங்களுடைய அரசு ஊழியர்கள் வேலை பார்க்க வேண்டும். மேலதிகாரிகளின் பார்வை சங்கடப்படுத்தக்கூடியதாக இருக்குது. புதன் 11ஆம் இடத்துல இருப்பதால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குரு பகவான் 1ஆம் இடத்துல இருக்கார். வியாபாரத்திற்கு இடையூறாக இருந்த சிக்கல்கள் தீரும். அரசு வேலைக்கான ஒப்பந்தங்களை நீங்கள் பெறுவீங்க. வழக்கறிஞர்கள், கல்லூரி பேராசிரியர்கள் மிகுந்த புகழ் அடைவாங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கார். கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் பெறுவீங்க. அலங்கார பொருட்கள் விற்பனை உங்களுக்கு அமோகமாக நடைபெறக்கூடியதாக இருக்குது. சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். முக்கியமான சில வேலைகள் உங்களுக்கு காலதாமதமாகலாம். எனவே கவனமான முறையில் நீங்கள் செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றமாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி நீங்கள் முருகப்பெருமானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு வாருங்கள். கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் இறை வழிபாட்டில் நீங்கள் முழு கவனம் செலுத்தி வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதியான முறையில் இருக்க வேண்டும். உங்களுடைய வேலைகளை மட்டுமே முக்கியமான வேலைகள் காலதாமதப்படுவதால் கவனமான முறையில் கொண்டு வர வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். ராகு உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். வெளியூர் பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. உங்களுடைய பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் துணிச்சலாக உங்களுடைய காரியத்தில் நீங்கள் இறங்குவீங்க. வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. கேது 5ஆம் வீட்டில் இருப்பதால் அற்புதமான ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய காரிய தடை தாமதம் உண்டாகலாம். புதிய முயற்சிகள் தள்ளி போடுவது, கவனமாக செயல்படுத்துவது நல்லது. குடும்ப பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு
குடும்ப பிரச்சனைகளில் இருந்து பாராட்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். முரட்டு தைரியம் கூடாது. பொருளாதார சிக்கல்களில் ஏற்பட்டு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கூட்டு தொழிலில் ஈடுபட்டிருந்தவர்களுக்கு நல்ல பலன்களே உண்டாகக்கூடியதாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடத்தில் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத தன வரவு ஏற்றம் காண்பிக்கக்கூடியதாகவும் இருக்குது. இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேறும். தங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலம் முன்னேற்றத்திற்கான நல்ல ஒரு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமானதாகவும் அமையும். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். சிலருக்கு உடன் பணிபுரிபவர்களின் மூலம் வேலையில் சில தொந்தரவுகள் எழலாம். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். அரசியல்வாதிகளிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதம் செய்வதால் அலுவலகத்தில் பதிவு உயர்ல பிரச்சனைகள் எழலாம். பயணங்களின் மூலம் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் இறங்கி உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் காண முயற்சிப்பீங்க. சொந்த பந்தங்களுடன் ஒற்றுமை மேலோங்கக்கூடியதாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் பண வரவு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு உண்டாகலாம். மாணவர்களுக்கு படிப்பில் தேர்ச்சி ஏற்பட்டு அறிவு சுடரொளி வீசக்கூடியதாக இருக்குது. தொழில் திறன் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படலாம். வியாபார நிமித்தமான தொலைதூர பயணங்களில் உங்களுக்கு நன்மை ஏற்படும். அரசு பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான வாரம் அப்படின்னே சொல்லலாம். அவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு இருப்பதால் எதிர்களுடைய கொட்டம் அடங்கக்கூடியதாகவும் இருக்குது. அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கான இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க. சுற்றத்தார் மூலமாக உங்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவாக முடிவு எடுக்க முடியாத ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்பட்ட பின்னர் சரியாகும். சொல்ல காப்பாற்றி விடுவீங்க. இதனால் உங்களுடைய மதிப்பு கூடும். எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற்றம் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. உங்களின் புத்திசாலித்தனத்தால் சில சாதனைகளை செய்து முடிப்பீங்க. புது முயற்சிகளில் பிரவேசிப்பவர்களுக்கு காலம் கனிந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மிருகசிரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பாங்க. வியாபார போட்டிகள் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். வருமானம் கூடும். அது மட்டும் இல்லாமல் பாராட்டு கிடைக்கும். இதனால் மன திருப்தி உண்டாகக்கூடியதாக இருக்குது. பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றிகளை எட்டி பிடிப்பாங்க. வியாபார போட்டிகள் குறையக்கூடியதாகவும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வருமானம் கூடும். பாராட்டு கிடைக்கும். இதனால் மன திருப்தி உண்டாகும். பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க அப்படின்னு சொல்லப்படுது. நவகிரகத்தில் சுக்கிரனை நீங்கள் பூஜித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாக இருக்குது. குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நகைச்சுவையான பேச்சு மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரியல் எஸ்டேட் துறையில் தற்போது நடந்து வரக்கூடிய கட்டுமான பணிகள்லையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. ஷேர் மார்க்கெட் பிரிவுலையும் அரசு தரப்பு பங்குகள்லையும் முதலீடு செய்வதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பள்ளி கல்லூரி மாணவர்கள் உற்சாகமாக பாடங்களை படித்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இரத்த அழுத்தம், நீரிழிவு ஆகிய நோய்கள் உண்டாகக்கூடியதாக இருக்குது. மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது உங்களுக்கு நன்மையே தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.